இந்திய பிரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வார இறுதியில் கொழும்பில் கால் பதிக்க உள்ள நிலையில் இலங்கையில் பெரியனருக்கு திறக்கப்பட உள்ள புதிய வழித்தடங்களுக்கு கட்டியம் கூறும் வகையில் நேற்று பலாலி திருச்சி திருச்சி பலாலி விமான சேவை விமானமாகிவிட்டது. இலங்கை தீவின் தமிழ் சிங்கள இன முரண்பாட்டு தளத்தில் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் கூர்மை அடைவதற்கு முன்னர் புழக்கத்தில் இருந்த பலாலி திருச்சி திருச்சி பலாலி வான்மார்க்க தடம் ஏறக்குறைய 47 வருட காலங்களுக்கு பின்னர் மீண்டும் நேற்று ஆரம்பித்தது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழித்தடத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல விரும்புவோர் திருச்சிக்கு சென்று அங்கிருந்து சிங்கப்பூர் பயணிக்கக்கூடிய நேர அட்டவணைப்படி இந்த புதிய விமான சேவை திட்டமிடப்பட்டுள்ளதால் கொழும்புக்கு செல்லாமலே யாழ்ப்பாண பயணிகள் இந்த வாய்ப்பை பெறக்கூடும். நேற்று இந்த பயண வழித்தடம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போது ஸ்ரீலங்காவின் விமான போக்குவரத்து அமைச்சரும் ஏகேடிஆரின் தளபதிகளில் ஒருவருமான பிமல் ரத்நாயக்கா மற்றும் இந்திய துணை தூதர் சாய் முரளி உட்பட்ட அக்கறை இக்கரை அரசியல் மற்றும் ராஜதந்திர முகங்கள் பலாலியில் பிரசன்னப்பட்டு நின்றன. இவ்வாறாக பிரசன்னப்பட்டு நின்ற பிமல் ரத்நாயக்கா பலாலி விமான நிலையத்தை 4 மாத காலத்துக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப் போவதாகவும் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் முன்னிய அரசாங்கங்களைப் போல தமது ஆட்சி பொய்கூறவில்லை எனவும் பலாலி விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டமிடல் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் 4 மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச தரத்துக்கு மாற்றியமைக்கப்படும் என விமல் சொல்லியுள்ளார். பலாலி விமான நிலையம் அனைத்துலக தர விமான நிலையமாக மாற்றப்படுவதில் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த விடயத்தில் எங்கே ஆனையிரவு உப்பு ரஜ லுணுவாக மாறியது போல ரஜகுவான் சேவா போன்ற குண்டக்க மண்டக்க நகர்வுகள் எங்கே பலாலியிலும் வந்துவிடுமோ என்ற கிளேசமும் தமிழ் மக்களிடம் பலமாக இருக்கத்தான் செய்கிறது. இலங்கை தீவை பொறுத்தவரை 2019 ஆண்டு காலத்துக்கு பின்னரான ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் பிறந்து கொள்ளும் போது ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் உயிர்த்த ஞாயிறு நாசகார குண்டுவெடிப்புகள் காரணமாகின்றன. கடந்த வருடம் இதே இலங்கை தீவில் ஏப்ரல் மாதம் கடந்து கொண்ட போது தற்போது நாட்டின் முதன்மை தலையாரியாக உள்ள ஏகேடிஆர் எதிர்கட்சிகளின் வரிசையில் ஒரு தலைவராக இருந்தார். இதன் அடிப்படையில் அப்போது எதிர்கட்சிகள் ஏப்ரல் தாக்குதலை மையப்படுத்தி செய்து வரும் அரசியலை ஏகேடிஆரும் செய்து கொண்டார். ஆனால் இந்த வருடம் அந்த நிலைமை மாறி அவரே நாட்டின் முதன்மை தலையாரியாக இருப்பதால் கடந்த வருடம் தான் எழுப்பிய வினாக்களுக்கு இந்த வருடம் அவரே பதிலை வழங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையில் உள்ளார். இதனால் இந்த விடயத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய வினைக்காகவும் எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் களம் வருவதாலும் 2 விடயங்களையும் கணக்கில் எடுத்து கூட்டி கழித்து பார்த்து இந்த விடயத்தில் ஏகேடிஆர் ஒரு புதிய நகர்வை எடுப்பது தெரிகிறது. அந்த வகையில் இன்னும் சற்றேறக்குரிய 3 வாரங்களில் வரவுள்ள உயிர்த்த ஞாயிறு பண்டிகைக்கு முன்னர் 2019 இடம்பெற்ற தாக்குதல்களின் சூத்திரதாரர்களின் பெயர் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என ஏகேடிஆர் நேற்று குறிப்பிட்டது ஒரு முக்கியமான விடயம். இதனால்தான் ஏகேடிஆர் நேற்று குறிப்பிட்ட இந்த விடயம் இன்று இலங்கை தீவின் ஊடகங்களில் முன்னணி செய்தியாக வலம் வருகின்றன. அதாவது இந்த வருடம் ஏப்ரல் 21 வருவதற்கிடையில் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களின் பெயர்கள் அரசாங்கத்தால் அம்பலப்படுத்தப்படும் என்பது ஏகேடிஆரின் செய்தியாகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என தாம் மக்களுக்கு வழங்கிய உறுதியின் அடிப்படையில் இந்த தாக்குதலின் பின்னால் உள்ள முழு உண்மையும் வெளிப்படுத்தப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையில் முன்னிய ஆட்சி அதிகார மையத்திலிருந்து அல்லது அதன் ஆதரவுடன் சிலர் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களையும் அரசுடைமையாக்கும் வகையில் அடுத்த வாரம் ஒரு புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் பகிரங்கப்படுத்தினார். ராஜபக்சக்கள் குறித்து நேரடியாக எந்தவித அசுமாத்தியங்களையும் வெளியிடாத ஏகேடிஆர் மோசடிக்காரர்களும் ஊழல்வாதிகளும் மீண்டும் நாட்டை ஆட்சி செய்யும் வாய்ப்புகளை பெற முடியாத வகையில் அவர்களால் திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரச உடைமையாக்கப்படும் என்றும் சொன்னார். தமது திசைகாட்டி அரசாங்கத்தின் இந்த நகர்வுகள் ராஜபக்சக்களைத்தான் குறிவைக்கின்றது என்பதை சாமானிய மக்களும் சட்டென புரிந்து கொள்வார்கள் என்பதால் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் தமது மாலிமாவ அரசாங்கத்துக்கு இல்லை என்பதும் ஏகேடிஆரின் அடிக்குறிப்பாகியது. யாரையும் தனிப்பட்ட முறையில் இலக்கு வைப்பது தமது ஆட்சியின் நோக்கம் இல்லை என ஏகேடிஆர் குறிப்பிட்டுக் கொண்டாலும் அவரது அரச இயந்திரத்தின் நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இல்லையென்றால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தேடுவது போலவே பெரும் படையொன்றுடன் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனையும் தேடினோம்,
ஆயினும் அவர் சிக்கிக்கொள்ளவில்லை என ஏகேடிஆரின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பசப்பல் வார்த்தைகளை தெரிவித்தாலும் இந்த விடயத்தில் யதார்த்தங்கள் வேறு விதமானவை. குறிப்பாக தேசபந்து தென்னக்கோனும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்காவும் ஏறக்குறைய சமகாலத்தில் சீருடைகளால் கையாளப்பட்ட போது அப்பட்டமான வித்தியாசங்கள் தெரிந்தன. வாரக்கணக்காக பதுங்கியிருந்த தமது முன்னாள் காவல்துறை தலை நீதிமன்றத்தில் கமுக்கமாக சரணடைந்த போது ஸ்ரீலங்கா காவல்துறை அவரை பவ்யமாக நடத்தி கொண்டது. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக ஏகேடிஆர் அரசாங்கத்தை நாடாளுமன்றத்தில் வறுத்தெடுக்கும் முகம் என்ற அடிப்படையில் சஜித் அணியின் சாமர சம்பத் தசாநாயக்கா கைது செய்யப்பட்ட போது அதனை காவல்துறை அதகலமாக விளம்பரப்படுத்திக் கொண்டது. ஆகையால் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் தமது அரசாங்கத்துக்கு இல்லை என ஏகேடிஆர் தரப்பு சொல்வது முழுக்க உண்மையான விடயம் அல்ல என்பதும் மக்களுக்கு தெரிந்த விடயம். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் உயிர்த்த ஞாயிறு குற்றவாளிகள் அல்லது சூத்திரதாரிகளின் பட்டியலின் வெளியீடு குறித்த கதைகள் சொல்லப்படுகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை பகிரங்கப்படுத்திக் கொள்ள ஏகேடிஆருக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கும் வகையில் கடந்த 15ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் அரசாங்கத்துக்கு 5 வார கால அவகாசம் ஒன்றை வழங்கியிருந்தார். கர்தினால் மல்கம் ரஞ்சித் 5 வார கால அவகாசம் என்ற துருப்புச்சீட்டை அடித்து தனது காலக்கெடுவுக்குள் இவ்வாறு சூத்திரதாரிகள் பகிரங்கப்படுத்தப்படாமல் விட்டால் இலங்கையில் உள்ள கத்தோலிக்கர்கள் நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஒன்றை நடத்துவார்கள் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். அவ்வாறான எச்சரிக்கைகள் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயரின் பதிவிடத்திலிருந்து வெளிப்பட்ட நிலையில்தான் ஏகேடிஆரின் இந்த சூத்திரதாரிகளின் பகிரங்கப்படுத்தல் குறித்த எதிர்வினை வந்தது. அந்த வகையில் இன்னும் 3 வார காலத்துக்கு இடையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் பகிரங்கப்படுத்தப்படுவார்கள் என்ற குறுகுறுப்பு இலங்கையர்களை தொற்றியுள்ளது. ஆகையால் இந்த பகிரங்கப்படுத்தலில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ உட்பட்ட ராஜபக்ஷ முகங்கள் மற்றும் அவர்களின் அதிகாரமைய காலத்தில் கோலோச்சிய பாதுகாப்பு முகங்களின் பெயர்கள் எல்லாம் அதில் இருக்குமா அல்லது தற்போது இடம்பெறுவது போல சில சுறாக்கள் தப்பவிடப்பட்டு சில சிறிய மீன்களுக்குத்தான் இந்த பட்டியலில் இடம் கிட்டுமா என்பதும் இன்னொரு முக்கியமான விடயம். இதற்கும் அப்பால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதாக ஏற்கனவே முன்னாள் தலையாரி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உட்பட்ட முகங்களை ஸ்ரீலங்கா நீதிமன்றம் அடையாளப்படுத்தி இருப்பதால் அவர்கள்தான் மீண்டும் ஒரு முறை அரைத்த மாவை அரைக்கும் பாணியில் ஏகேடிஆர் கூறும் இந்த சூத்திரதாரிகளின் பட்டியலில் இடம்பெற்றுக் கொள்வார்களா என்பதும் இன்னொரு வினா. 2019 ஈஸ்டர் தினத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 269 பேர் பலியாகி மேலும் 500க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் வெளிநாட்டு குடிமக்களும் காயமடைந்தவர்கள் மற்றும் பலியானவர்களின் பட்டியலில் அடங்கிக் கொள்வதால் இந்த விடயத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா, இந்திய பெரியனர் உட்பட்ட வெளிநாடுகளுக்கும் ஏகேடிஆரின் இந்த செய்தி உற்றுநோக்கலை ஏற்படுத்தக்கூடும். அதுவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளை இந்திய பெரியனர் வீட்டின் புலனாய்வு அமைப்புகள் சின்னத்தம்பி வீட்டின் பாதுகாப்பு தரப்புக்கு உரிய நேரத்தில் விடுத்திருந்தும் அந்த முன்னெச்சரிக்கைகளை அப்போதைய ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மைய முகங்கள் அலட்சியமாக இருந்ததாக இந்த தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஆணையங்கள் ஏற்கனவே ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்த நிலையில் இந்திய பெரியனரின் பிரதமரின் பயணத்துடன் இலங்கையில் 2019 இடம்பெற்ற நாசகார உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் பகிரங்கப்படுத்தியமை தொடர்ந்தும் முக்கியமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தத்தான் செய்கிறது.